நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயை சுற்றி தற்போது பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம் குடும்ப நல நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை பூர்வீகத்தை சேர்ந்த லண்டன் வாழ் தமிழ் பெண்ணான சங்கீதா ஆரம்பத்தில் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்தவர். பின்னர் அந்த ஈர்ப்பு காதலாக மாறி 1999ஆம் ஆண்டு விஜயை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு 2 குழந்தைகளுக்கு தாயான சங்கீதா விஜய் நடித்த படங்களின் விழாக்களும் பொது நிகழ்ச்சிகளில் அவருடன் இணைந்து பங்கேற்று வந்தார். குறிப்பாக மாஸ்டர் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கடைசியாக பொதுவாக இணைந்து காணப்பட்டார். அதற்கு பிறகு இருவரும் பொதுவாக சேர்ந்து வருவது குறைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் 2021ஆம் ஆண்டிலிருந்து விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை கண்டித்தும் அந்த உறவு தொடர்ந்ததாகவும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் இணைந்து பங்கேற்றதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 2021ஆம் ஆண்டு முதல் தன்னுடைய சமூக மற்றும் தொழில் வாழ்க்கையிலிருந்து தன்னை முழுமையாக விலக்கி வைத்ததாகவும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக வாழ்ந்து வந்ததாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக முற்றிலும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை விஜய் கவனிக்கவில்லை என்றும் இந்த விவகாரம் காரணமாக குழந்தைகளும் உறவினர்களும் அவமானத்தை சந்தித்து வருவதாகவும் மனுவில் கூறியுள்ளார். அனைத்து தரப்பினரின் மதிப்பை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நடிகையின் பெயரை வெளிப்படுத்தவில்லை என்றும் தேவையானால் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா ஏப்ரல் 20ஆம் தேதி வழக்கறிஞர் இல்லாமல் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.